நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். இந்த வேதாகமத்தில் கூறப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டிலே இருந்த அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒன்றான மெய்த்தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், பல நாமங்களை கொண்ட தேவன், ஒரே ஒரு தேவன். அந்த தேவனிடத்துல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி இந்த கடைசி காலத்துல அந்த நரகத்துக்கு போகிற வாழ்வில இருந்து மனம் திரும்பி 180 டிகிரி மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வருவார்களாக. ஆண்டவரே, போன பின்பு திரும்பி வராத தேசம்தான் அந்த நரகம். விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது இடம்தான் அந்த நரகம். அதுல மனித குலத்துக்கு இடம் இல்லை. தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடையது. அவர்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று வாழுகிற பரலோக வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. இன்னும் பாவத்தில வாழுகிற மக்கள், இன்னும் சாபத்தில வாழுகிற மக்கள், இன்னும் மதங்களில மத பிரிவினைகளில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இதுதான் கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி, மதம் திரும்புவதல்ல மனதை திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து, அந்த படைத்த தேவனிடத்துல வந்து மீண்டும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற என்னும் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்மைக்கு பெண்மங்களுக்கு ஒரு மறுமையில அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்வுற வாழ்வை எங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது, நித்திய வாழ்வு. இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இயேசு ராஜா மீண்டுமாக வரப்போகிறார். அந்த ராஜாவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். நித்திய வாழ்வு, அந்த வாழ்வை ஒரு மனிதனும் இழந்து விடக்கூடாது. விசேடமாக இந்த கண்டங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் மதங்களை விட்டு, பாவ வாழ்வை விட்டு, சாப வாழ்வை விட்டு அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடத்துல மனம் திரும்பி வந்துவிட அழைக்கிறார். இதற்காகத்தான் இந்த சுவிசேஷ நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ 5 கண்டங்களுக்கும் தேவ இயேசு கிறிஸ்துடைய கட்டளையாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்னும் சில இடங்களில் இன்னும் பிரசங்கித்து முடிக்கவில்லை. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை செய்து முடிக்கும்படி இன்னும் சத்திய வேதம் அறியப்படாத இடங்கள் இருக்கிறது, தேசங்கள் இருக்கிறது. பல தேசங்கள் இயேசு பைபிளை வைத்திருக்க முடியாத தேசங்களாக இருக்கிறது. விசேடமாக சவுதி அரேபியா, நோர்த் கொரியா, இன்னும் பல தேசங்கள், சோமாலியா, இப்படியான இயேசுக்கு கடும், இயேசுடைய பைபிளுக்கு கடும் சட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு அந்த தேசங்களிலே ஒரு நாள் சந்திக்க
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ இப்படியான தடுக்கப்பட்ட தேசங்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து இழுத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன், மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் தான் சத்தியமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவர். 1 யோவான் 5:20 வசனத்துல பார்க்கும் பொழுது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் நித்திய ஜீவனாக ராஜாவாக இருக்க போறார். இயேசுதான் தேவன், தேவன் தான் இயேசு, இயேசுதான் ப்ராஃபிட், இயேசுதான் கம்மிங் கிங், எல்லாம் இயேசுதான். பாருங்கள், 3 நிலையில இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கன்னிமரியாளை கற்பந்தடித்து இயேசுவாக பரிசுத்த பிள்ளையாக ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுவாக இந்த உலகத்தில பிறந்தார். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், ஒன்றான மெய்த்தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 வசனத்துல பார்க்கும் பொழுது, யோவான் 4:24 வசனத்துல தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் தான். யாரும் மாம்ச கண்ணடினாலே அவரை பார்க்க முடியாது. இப்படியான ஒளியுள்ள இடத்துல வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். ஆவியாக இருக்கிற தேவனை எங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைந்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து இணைந்து வாழுகிற வாழ்வு, அதுதான் பரிசுத்த வாழ்வாக இருக்கிறது. அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையூடாக பேசுவார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் வழி நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். ஆவியான தேவன் இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள் இன்றைக்கு அவர்களால கண்டு அந்த மெய்யான தேவனை கண்டு கொள்ள முடியாம இருக்கிறதற்காக காரணம், அவர்கள் சரீர பிரகாரமாக தேடுகிறார்கள். பாருங்கள், சரீரம் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றுக்கூடாக மதத்தில மனிதன் உருவாக்கின கடவுள்களைத்தான் தேடுகிறார்கள். அப்படி எங்களுடைய மெய்யான தேவனை, அந்த ஒன்றான மெய்தேவனை சரீர பிரகாரமாக பாவமுள்ள மனிதனால தேடி கண்டுபிட கொள்ள முடியாது. தன்னுடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து வேதாகமத்தின்படி 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி விடும். அவரை விசுவாசித்து அவர் இந்த உலகத்தில பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர் தெழுந்தது உண்மை, மீண்டும் வருவது உண்மை. இதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், சில புஸ்தகங்களில முகமதியனுடைய புஸ்தகத்துல இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, சிலுவையில மரிக்கவில்லை, இப்படி தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின்பு 80ஆம் ஆண்டு அளவில மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான் 4 நால்வரும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் 4 புஸ்தகங்களும். அதுல 4 புஸ்தகங்களையும் ஒரே விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்ததுண்மை, மரித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டும் வருவதுண்மை. 4 புத்தகங்களும்
கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள் எழுதின புஸ்தகங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பின் 650-700ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட புஸ்தகம்தான் குரான். குரானில தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய இயேசுவை பற்றிய தவறில மிகப்பெரிய தவறு. அதுல ஒரு தவறான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி ப்ராஃபிட் முகமட் என எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு முகமதியர் இடத்தில 120,000க்கு மேற்பட்ட ப்ராஃபிட்டுகள் அந்த மதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரப்போவதில்லை. முகமது கூட தான் கடைசி ப்ராஃபிட் என்று எழுதியிருக்கிறார். அவர் கூட மீண்டுமாக வரப்போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய புத்தகத்தில் அவர் தான் திரும்ப வரப்போகிறார் என்று எழுதி இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த 650 அடுத்ததாக அவர்கள் எழுதியிருக்கிற அந்த முகமதியர் புத்தகத்தில் 650 ஆண்டுகளுக்கு பின்பு கடைசி ப்ராஃபிட் தான் என்று எழுதிய அந்த முகமது பாருங்கள், அந்த கடவுளின் பெயரையும் அவர் தான் வைத்திருக்கிறார். அல்லாஹ் என்ற பெயர் பாருங்க, அல்லாஹ் என்ற பெயர் 650 வருஷங்களுக்கு பின்பாக எழுதப்பட்ட முகமதியர் புஸ்தகத்தில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளின் பெயரும் 650 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த அல்லாவுக்கு இன்றைக்கு உணவுகளை அவர்கள் மாடுகளை ஆடுகளை வெட்டும் பொழுது அவர்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில பழைய ஏற்பாட்டு காலத்தில தான் பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில பலி செலுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நானும் நீங்களும் பலி செலுத்துவதில்லை. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் பாவிகளாக இருக்கின்ற அவர் பாவம் இல்லாதவராக எங்களும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பாவமானார், சாபத்திற்காக சாபமானார். இன்றைக்கு நாங்கள் பலி செலுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் அந்த முகமதியர் கடவுளின் பெயரை உருவாக்கி அல்லாஹ் என்று உருவாக்கி அந்த அல்லாவுக்கு பாருங்கள் மிருக பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில தான் யுத்தங்கள் நடந்தது. பாருங்கள், தேவன் மனுக்குலத்திற்காக யுத்தம் செய்தார். புதிய ஏற்பாட்டில யுத்தங்கள் அன்பில கொண்டு முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை சட்டங்களையும் அன்பு செய்யும் பொழுது பிறரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா இன மத மக்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பாவத்துக்காக நான் இயேசு கிறிஸ்து தான் ஒரே ரட்சகர் என்பதை நாங்கள் அந்த மதத்தில் உள்ள மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இப்படியாக அன்பை கட்டளையாக எங்களுக்கு தட்டிருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். இந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், இந்த பெயர்களில ஆபிரகாம் தான் தகப்பனாரால் வைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பெயர். பாருங்கள், ஆபிராம் தேவன் ஆபிராமை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய பெயரை மாற்றுகிறார். தவறான பெயரை கொடுத்தால் அந்த பெயர் கடவுளுக்கு கூட பாருங்கள், முகமது தவறான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த பெயர் இன்றைக்கு அந்த வாலிபர்கள் பாருங்கள், அந்த தவறான பெயருள்ள ஒரு கடவுளுக்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இது அவர்களுடைய கடவுளுடைய பெயரில தவறு இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய பெயர் தவறாக இருக்கும் பொழுது ஆபிராம் தவறாக தகப்பன் தாயால் வைக்கப்பட்ட பெயர்
ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைதான் இஸ்மாவேல். பாருங்கள், அந்த வேலை ஆபிராம் அபிராமுக்கும் வேலைக்கார ஹாகாருக்கும் பிறந்த பிள்ளைதான் இஸ்மாயிலாக இருக்கிறது. பாருங்கள், இஸ்மாயிலின் சந்ததியாக இன்றைக்கு முஸ்லிம் சந்ததி வாழுகிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாக, துஷ்டர்களாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு துஷ்ட சந்ததியாக அவர்கள் வாழுவதை அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனாலும் ஆபிராமின் தேவன் அவர்களை நேசித்தார். 12 பிரபுக்களாக அந்த இஸ்மவேல் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம மாற்றின பின்பு சாராளின் பெயரை சாராயாய் மாற்றி, பாருங்கள், மாற்றின பின்பு பிறந்த பிள்ளைதான் ஈசாக்கு தான் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி பிறந்த பிள்ளையாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறவன் என்று எண்ணுகிறபடி அவர் சாபமாகி ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். முஸ்லிம் மக்கள் இஸ்மாவேலின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் தேவன், அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர்களை நேசித்து அவர்களை 12 பிரபுக்களாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியில வந்தவர்கள். அவர்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கும் ஓரினை சேர்க்கை, பாவங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. பாருங்கள், தீமைகள் பெருகும் பொழுது பாருங்கள், தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற தீமைக்கு ஒரு நாள் அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவர்கள் செய்கிற பாவத்தின் விளைவாக சில தீமைகள் அவர்களுக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புறஜாதியார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களும் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள். பாருங்கள், எங்களை, நாங்கள் இயேசுவை அறியாத புறஜாதிகளாக இருந்த எங்களை அவர் ரட்சித்தார். அவர்கள் பிறப்பின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததி கூடாக. ஆனால் அவர்கள் இயேசுவை அறிவது, புறஜாதியார்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பரலோக பாக்கியத்தை அவர்களும் பெற்றுக் கொள்வார்கள். எங்களுடைய நாங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு அந்த நாமம் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமம் உண்டாயிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அவருக்குத்தான், எங்களுடைய மெய்யான தேவனுக்குத்தான் நாங்கள் மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் இருக்கிறதுமாயிருக்கிறது. பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்கள், மதத்தில வாழ்ந்தால், பாவத்தில வாழ்ந்தால், அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தால், பாருங்கள், அவர் மன்னிக்கிற தேவன். நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கிறோம். அவர் எங்களை சிரித்த தேவன். நாங்கள் அவர் என்ன செய்கிறார் என்று நாங்கள் கேட்க கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும்
அவர் செய்வது எங்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறார். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ அந்த அளவிற்கு என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளிலே உங்களுடைய நினைவுகளை விட உயர்ந்தவை. அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீர் என்னை நடத்தும். நான் வாழ்ந்த என்னுடைய நான் என்று வாழ்ந்த வாழ்வு எனக்கு போது. நீர் என்னை நடத்தும். உம்மிடத்துல தருகிறேன், நான் சரணடைகிறேன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நாங்கள் உலகத்துக்கு பிசாசுக்கு சரணடைவதில்லை, அடையக்கூடாது. பாருங்கள், தேவனிடத்துல நாங்கள் சரணடைந்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் தான் எங்களை உருவாக்கினதவர். இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தோடு இருப்பது அவர் தந்த சுவாசம், அவர் தந்த உணவு, அவர் தந்த ஆசீர்வாதம். உணவு, உடை, நாங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் அவரால் வந்தது. இங்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தோம். அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை பள்ளியிடும் பொழுது அவன் விசுவாசத்தோடு அவர் தான் எனக்கு இந்த பிள்ளை ஈசாக்கை தந்தவர் என்ற ஒரு உணர்வோடு பலியிட போற பொழுது பாருங்கள், தேவன் தடுத்தார், அவனை கொல்லாது என்று சொல்லி. அவர் எங்களுக்கு பாருங்கள் அவ்வளவு விசுவாசமாக நாங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தையை போல நாங்களும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை உருவாக்கினார், மண்ணில இருந்து எங்களை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை தந்து நாங்கள் நிற்பது, நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவர் எங்களை நேசிப்பதனால்தான். அவர் அன்புள்ள தேவன். அவரிடத்துல நாங்கள் வேதாகமத்தை அறிந்தால்தான் நீங்கள் எங்களுடைய மெய்யான தேவனுடைய குணங்களை, அவர் தருகிற நன்மைகளை, அவர் தருகிற வாக்கு தத்தங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு உணவை நாங்கள் ருசித்து பார்க்கிறோமோ அதே போலதான் எங்களுடைய தேவனை ருசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேயும், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பாருங்கள், சன் ஆஃப் கோட். இன்னைக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களிடத்துல வந்து கேட்கிற ஒரு கேள்வி, சன் ஆஃப் கோட்டாக எப்படி வர முடியும் என்று. ஆனா நிக்கதேமு இப்படியான கேள்வியை தான் இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்டால், எப்படி மறுபடியும் பிறப்பது, மீண்டும் தாயின் வயிற்றில போய் பிள்ளையாக எப்படி பிறப்பது என்று. அப்பொழுது இயேசு விளங்கப்படுத்துகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்க, நாங்கள் இன்றைக்கு ஆவியில பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து மகனாக இந்த உலகத்துல வந்து தன் உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் தந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நல்ல தேவனை நீங்களும் விட்டுவிடக் கூடாது. எங்களை உருவாக்கின தேவன், எங்களை காண்கின்ற தேவன். பாருங்கள், வேதாகமம் தான் சத்தியம். பாருங்கள், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உங்களுடைய இந்த வசனத்தை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், எரேமியா வசனத்தை உட்கொண்டான். வசனத்தை உட்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு பலத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஞானத்தை தருகிறது. வசனத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் உட்கொண்டு விட வேண்டும். எங்களுக்கு தேவையான நேரத்தில அந்த வசனம் எங்களுக்கு வாழ்வு தருகிறதாக இருக்கிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. பாருங்கள், மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை தருகிறது, அன்பை வளர்க்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது வசனம்.
எங்களுக்கு மெடிசினாக இருக்கிறது, தேனாக இருக்கிறது. தேனிலும் இனிமையானது தான் வசனம். பாருங்கள், நாங்கள் யோவான் 17 அதிகாரம் 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம ரேடியோவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை அனுப்பும்படியாக எங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள சகல தமிழ் மக்களும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாறி இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேதாகமத்தில் சுட்டி காட்டி இருக்கிறார். பாருங்கள், அவர் நாங்கள் எபிரேயர் 2 அதிகாரம் 9 தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்கள், இயேசு என்னுடைய மரணத்தை ருசி பார்த்தார், நான் மரணம் இல்லாமல் வாழ்வதற்காக. உங்கள் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்து விட்டார். உங்களுடைய மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். இன்றைக்கு இயேசுவிடத்துல வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும், அந்த ஆத்துமாவை மரிக்க முன்பாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் மரிப்பதற்கு முன்பாகவே அவர் எடுத்து விடுவார். எடுத்து அவருடைய பலிபீடத்துல வைத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய நாங்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் இயேசுவை போல ஒப்பு கொடுத்து மரிக்க வேண்டும். இயேசு எப்படி மரிக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரிடத்துலதான் நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவை கொடுக்க வேண்டும். பாருங்கள், பலர் இந்த குடி பழக்கத்துல, பாவ பழக்கத்துல பிசாசிடத்துல கொடுத்து விடுவார்கள். பிசாசிடத்துல ஆத்துமாவை நீங்கள் கொடுத்தீர்களாக இருந்தால் பிசாசு நரகத்துக்கு இழுத்து உங்களுடைய ஆத்துமாக்களை இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவனுக்கு தான் பிசாசை விட பலம், அவர் தான் பெரியவராக இருக்கிறார். பிசாசுகள் கூட இப்ப எங்களை சோதிப்பதற்கு தேவனிடத்துல போய்தான் அனுமதியை கேட்கும். யோபுவை சோதிக்கும் பொழுது தேவனிடத்துல பிசாசு போய் அனுமதி கேட்டது. சில வேளைகளில் தேவன் அனுமதிப்பார். அந்த சோதனையில நாங்கள் எப்பொழுதும் வெற்றி கொள்ள வேண்டும். வசனத்துக்கூடாக தேவனுடைய வார்த்தை தெரிந்தால் தான் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பிசாசின் பாவத்துக்கு அடிமைப்பட்டு அந்த பாவத்தினூடாக கூட வாழ்க்கை சீரழிந்து, பாருங்கள், உங்களுடைய குடும்பம் சீரழியும், உங்களுடைய வாழ்க்கை சீரழியும், பண நஷ்டம் வரும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு, இறுதியாக நரகத்துக்கு பிசாசு உங்களுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பிசாசு செய்கிற பிரதான காரியம் உங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு பிரியமில்லாமல் மாற்றி விடுவது. பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக பாவம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாவம் செய்கிறது பிசாசுக்கு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு நீங்கள் சினிமா, சீரியல்கள், பாவங்கள் செய்வது பிசாசு இப்படியான மக்களை பிசாசு தன்னிடத்துல இழுத்து விடுவான். அவருடைய வாசல்கள்ல போய் படுத்திருந்து அவர்களுக்கு அந்த பிசாசின் தோட்ஸை கொடுத்து குடி, இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணு, உலக மனிதன் போல வாழு என்று சொல்லி கடைசியாக இப்படியாக அறியாமையால பல மக்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இரக்கமுள்ளவராக இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளையை தந்திருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராமம் 20 அதிகாரம் 3 பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மெய்யான தேவன் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற வகைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டு பண்ண வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் இடிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், விக்கிர ஆராதனை தேவனுக்கு எரிச்சலை கொடுக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமினுடைய தகப்பன் இப்படியான ஒரு விக்கிர ஆராதனை உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆமை தேவன் அழைத்து சென்று கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றான். அவனுடைய சந்ததியை பாருங்கள், ஆபிராமிலே இரக்கம் வைத்த தேவன் அவனுடைய பேரை ஆபிரகாம மாற்றி இன்றைக்கு எங்களிலே இரக்கம் வைத்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியாக கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், முகமதியரும் இஸ்மாயிலு கூடாக வருகிறார்கள். பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு வாய் மூலமாக, ஒன்று கிறிஸ்டியன் சந்ததியாக, மற்ற துஷ்ட சந்ததியாக இஸ்மாவேல் சந்ததியாகவும் வந்ததை 2 சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, இயேசு கிறிஸ்துடைய ஆபிரகாமின் சந்ததியை தேவன் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் ஆசீர்வதித்த தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளவர்களுக்கு உண்டாகும்படி எங்களுடைய தேவன் பொய்யுரையாத தேவன், மெய்யை பேசுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாருங்கள், தேவன் தான் குமாரனாக இயேசுவாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் பிள்ளையாக, மகனாக, சன் ஆஃப் கோட்டாக இந்த உலகத்தில வெளிப்பட்டார். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக. இந்த பாவமாக மனுக்குலம் அழிந்து விடக்கூடாது. இன்னைக்கு இயேசு வராவிட்டால் நாங்கள் எல்லோருமே பிசாசு எங்களை எல்லாரையும் நரகத்துக்கு இழுத்து சென்றிருப்பான். இயேசுவை இன்றைக்கு சாய்ஸ் இருக்கிறது. இயேசுவை பற்றி கொள்பவர்களுக்கு பரலோக பாக்கியம் இருக்கிறது. இயேசுவை விட்டு மதங்கள், மனிதர்களை நம்பி போவர்களுக்கு நரக வாழ்க்கை என்ற சாய்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு பலர் இந்த மதங்கள் பாவத்தை விரும்புகிறார்கள், நரகத்தை விரும்புகிறார்கள். அவர்களை மனம் திரும்பும்படியாகத்தான் இயேசு சத்திய வேதத்தை அறிவிக்கும்படி எங்களுக்கு கற்றுத் தருகிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். இப்படியான தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட வசனங்கள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இயேசு அந்த வார்த்தையின்படி தான் வாழ்ந்து காட்டினார். நாங்கள் சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. கஷ்டப்படும் போதும் நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. கஷ்டப்படும் போதும் நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போதும் அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை.
பாருங்கள், ஒரு தெய்வம் மாறி மறு தெய்வம் மறு தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு அவர்களால ஒரு நன்மை கூட செய்ய முடியவில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே ரட்சிக்க வந்த தேவனுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் இருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய உயிரை கொடுத்து நீர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோட உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் அனைவருடைய பெயர்களை நீர் வரைந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மக்கள் உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில தீமையான காரியங்களை தேடி போகிறார்கள். உம்முடைய வசனம் நீர் தொடக்கத்தை முடிவையும் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். இந்த மனிதர்கள் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக எங்களை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த அழிந்து போகிற உதட்டை கொண்டு அழியாத ராட்சியங்கட்ட எங்களை அழைத்தீரே. இந்த மக்களும் அழிந்து போகக்கூடாது. இந்த பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, மதங்களுக்கூடாக, தவறான பாரம்பரியம் செய்த ஒரு தவறினூடாக இன்றைக்கு 2000-3000 ஆண்டுகளாக அந்த முஸ்லிம் சகோதரர்கள் இன்றைக்கு ஒரு மெய்யான தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். தவறான கொள்கைகளுக்கூடாக, தவறான புத்தகங்களுக்கூடாக, தவறான வாழ்வுக்கூடாக இந்த துஷ்டமான சமூகம் என நீர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறீர். இப்படியாக மத வழிபாடு உள்ளவர்களையும் இந்த தெய்வங்களை சிலைகளாக வணைந்து வைத்திருக்கிற தெய்வங்களை வணங்குகிற குடும்பத்தில இருந்து இன்றைக்கு இந்து மக்கள் இப்படியான சிலை வணக்கம் உள்ள மக்களிடத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்தீரே. அதே போல இந்த இப்படியான மத வழிபாடுள்ள தமிழ் மக்களிடத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல அவர்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர். அந்த குடும்பங்களுக்கு கூடாக அந்த மற்ற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நீரே ஒருவரே ரட்சகர் என்பதை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பாவத்தினூடாக பரலோகத்துக்கு பூமிக்குமான தடுப்பு சுவரை, அந்த அக்கிரமம் என்ற தடுப்பு சுவர், பாவம் என்ற தடுப்பு சுவரை, சாபம் என்ற தடுப்பு சுவரை நீக்கி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நேரடியான பாதையை உருவாக்கினீரே. பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திரே. அதே போல ஒவ்வொரு மத வழிபாடுள்ள மக்களும் வித்தியாசமான மதங்களுக்கு கூடாக வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன்.
இயேசு இந்த உலகத்துல எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வந்து என்னை அழைத்து செல்வார். அந்த நேரத்துல அவரை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் வாரும் என்னுடைய இதயத்துக்குள்ள வாரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை விரும்பும்படியாக நீர் எங்களுக்கு கற்று தந்திரே. அந்த பரிசுத்த ஆவியினால இந்த நேரத்தில் ஒருவரை நிரப்பி வேதாகமத்தை வாசிக்க, அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடப்படுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் வார்த்தைகளோடு இணைந்த உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் சபையை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமான நாளிலே காலை வேளையில் இணையுங்கள். அபிஷேக ஆராதனையிலே கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை வலிமையான நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். சனி ஞாயிறுகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களிலே இணைய முடியுமானால் இளையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பலர் சுயீனமாக இருக்கிறார்கள், அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. God bless you. ஆமென். God bless you, Leslie. God bless you, நேயர்களே. ஆமென்.